எடப்பாடியாரிடம் தோற்றாரா அண்ணாமலை? அனைவருக்கும் வணக்கம். இப்போ எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலை பேட்டில் அதாவது ரவுண்ட் 1ல் வந்து பார்த்தோம்னா எடப்பாடி வந்து ஜெயிச்சா மாதிரி தான் இருக்கு. பட் அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து அவர் லாங் டேர்ம் கேம் விளையாடுறாரு. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருக்கு. எடப்பாடியை பொறுத்தவரை வந்து அவர் வந்து கட்டாயமாக பதவிக்கு வந்தே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு அவருக்கு. இப்போ வரலன்னா திரும்பி அவருக்கு அடுத்த 75 மேலே ஆகிடும். அப்புறம் வந்து வர முடியுமாங்கிறதுக்காக கஷ்டம். கட்சியும் வந்து நினைச்சிருக்குவாங்கன்னு ஒரு டவுட் தான் அவருக்கு. அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கு, கட்சிக்குள்ளேயே இருக்கு. அந்த ஒரு தூண்டுதல் தான் வந்து கூட்டணிக்கே வந்தார். அவர் அமித்ஷா கிட்ட போனார். அமித்ஷா கிட்ட போகும்போது சொல்லிருக்காரு வந்து அண்ணாமலை வந்து தலைவர் பதவி தானே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அமித்ஷாவும் கவனிச்சோம்னா அவர் வந்து அண்ணாமலையை வந்து பதவியை விட்டு வளர்க்க தயாராக இல்லை. பட் அண்ணாமலை சொல்லிட்டார் முதல்ல வந்து சப்போஸ் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுன்னா நான் வந்து பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் முதல்ல சொல்லிட்டார். அவர் என்ன பார்த்தா தற்கூரி கேட்டு தவளை அப்படின்னு நல்லா கனவுடி திட்டி விட்டாரு. போன வருஷமே பார்த்தோம்னா நம்ம இபிஎஸ். ஸோ அப்பவே நமக்கு தெரிஞ்சுது இந்த வந்து டெஃபினட்டாக வந்து ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒன்றா சேர மாட்டாங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னால் வந்து கட்சி வந்து எந்த விதமான இதுவும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதுல அவர் வந்து இதுவாகவும் இருக்கார். பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கார் அவர். அதனால தான் வந்து அதை தான் வந்து பண்ணார் அவர். சரி ஓகே, நான் என்னால் நீங்கள் வந்து கூட்டணி வராதுன்னு நினச்சிங்கன்னா சரி நான் வந்து விலகிடுறேன், நான் தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ அதனாலே வந்து அதை விலக வேண்டியதாக போச்சு இதில். பட் இதில் வந்து அண்ணாமலை வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து தொய்வு அடைஞ்ச மாதிரி இருந்தால் கூட லாங் டேர்மில் பார்த்தோம்னா வந்து அவருக்கு தான் வந்து வெற்றி கிடைக்கும். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல தீவிரமான பேச்சாளர், திமுக எதிர்ப்பாளர், கரெக்டாக வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து பேசுகிறார் அவர். ப்ளஸ் நிறையா வந்து யூத் வந்து அண்ணாமலை பார்த்தா அந்த கட்சிக்குள்ளேயே வந்திருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா வந்து ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி இளைஞர்கள்லாம் பார்த்தா எல்லாம் 200 ஓபிஎஸ் தான் இருக்காங்க. ஒன்லி பிஜேபியில் தான் வந்து நல்லா ஆக்கப்பூர்வமான இளைஞர்களாக இருக்காங்க. படித்தவங்கலாம் வராங்க, கட்சிக்குள்ளே வராங்கன்னா வந்து அண்ணாமலை தலைவர் தான் வேணும். அது இன்னொன்று பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, மற்ற ஊர்லேயும் வந்து இருக்காங்க. இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊர்லேருந்து வந்து பார்க்குறாங்க அண்ணாமலை ஒரு வீடியோ பார்க்குறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் கேட்குறாங்க. எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து வந்திருக்காரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஒரு இஸ் டர்னிங் த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. ஸோ பிஜேபிக்கே வந்து ஒரு பெரிய மைலேஜ் கிடச்சிருக்கு, ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு கண்ட்ரி ஃபுல்லாக. புது ரத்தம் வந்து கட்சிக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து அண்ணாமலை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த காலத்துலேயும் வந்து பிஜேபி. இப்போதைக்கு வந்து என்னன்னா இப்போ திமுக வந்து அகற்றணும், ஒரு பெரிய எதிரியை வந்து நம்ம வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு சிறிய இதை வந்து இது பண்ணணும். இப்போதைக்கு நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களை ஏமா இருக்குது. டெஃபினட்டாக வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரும் பதவி வந்து காத்திருக்கு அடுத்தது. மேலே அட்லீஸ்ட் வந்து தென்மண்டல பொறுப்பாளர் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது அவருக்கு. உடனே ராஜ்யசபா எம்பி ஆக்கி மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க அப்படிம்பாங்க. அது வந்து சான்ஸ் இப்போதைக்கு கிடையாது. ஏன் சொல்கிறோம்னு பார்த்தோம்னா வந்து கர்நாடகாவில் வந்து இது தேஜஸ்வரியா இருக்கார். அவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து எம்பி, செகண்ட் டைம் எம்பியாக இருக்கார். அவருக்கே வந்து இன்னும் இது மினிஸ்டர் பதவி கொடுக்கல இன்னும் மோடி. ஏன்னா நிறைய சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடுக்கல. கட்சிக்குள்ளே வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடுக்கல இப்போதைக்கு. அவருக்கு வயசு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க அவருக்கு, தேஜஸ்வரியாவுக்கு. ஸோ அப்படிங்கிற போது ஒரு எம்பியா, லோக்சபாவில் எம்பியா ஆனவருக்கு வந்து கொடுக்காத போது திரும்பி ராஜ்யசபாவில் போய் அண்ணாமலையை கொண்டு போட்டு அவரை வந்து ஆக்குவாங்கங்கிறதுலாம் வந்து சும்மா கனவு தான் ஒழிய நனவு கிடையாது. ஏன்னா மினிஸ்டர் ஆக்குறது அவருடைய அண்ணாமலையோட ஏமும் கிடையாது. அவரோட ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான். இங்கே தான் வந்து ரெஃபரண்டாக வந்து கலக்குவோம், திமுக வந்து ஆட்சியை விட்டு போன அப்புறம் தான் செருப்பே போடுவேன்னு சபதம் போட்டார். நயனார் நாகேந்திரன் தான் வந்து கரெக்டாக அவருக்கு வந்து இல்லை அப்படி சொல்லிட்டு போட்டுங்க சொல்லிட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட செருப்பு திரும்பி போடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி அவ்வளோ இது இருக்கும் போது இப்போ எடப்பாடிக்கு இப்போதைக்கு ரவுண்ட் 1 கொஞ்சம் ஜெயிச்சா மாதிரி இருக்கு. அவருக்குமே வந்து கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. எடப்பாடிக்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம இவரெல்லாம் வந்து அன்வராஜாலாம் வந்து இது பேசுறாரு, பிஜேபி வந்து முடியாத ஒன்று பேச மாட்டேன், எது பேச மாட்டேன்றாரு இவர் இபிஎஸ். ஸோ கட்சியில் யாருமே அவர் மதிக்கிறதா இல்லை அவர் இபிஎஸ். அதுதான் நமக்கு நல்லா தெரியும். இப்போ மாதிரி பிடிவாதம் பிடிச்சி நம்ம அண்ணாமலையை வந்து ஒதுக்கிட்டான்னு நினைச்சா கூட அது லாங் டேர்மில் வந்து அது கை வராது அவருக்கு. ஏன்னா சவுத் ஆஃப்டர் மதுரை வந்து ஏடிஎம்கே கட்சியே அவர் பவரே கிடையாது இவருக்கு இபிஎஸ்க்கு.
பிஜேபியை நம்பி தான் ஆகணும். அண்ணாமலை பிரச்சாரம் வேணும் அவங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து அதிருப்தியாளங்களை போட்டு விட்டு இது பண்ணலாம். பிஜேபியே பண்ணும், இல்லை அண்ணாமலையை கூட நிறுத்தலாம் அவங்க ஆளுங்களை ஏடிஎம்கே தோக்கடிக்கிறதுக்கு. ஸோ இபிஎஸை பொறுத்தவரை வந்து சும்மா அவருக்கு வந்து இது ஒரு தோற்றம் தானே ஒழிய நிரந்தர வெற்றி அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது இபிஎஸ்க்கு. அது நமக்கு நல்லாவே தைரியமாகவே சொல்லலாம். அதனால லாங் டேர்மில் அண்ணாமலைக்கு தான் வந்து வெற்றி கிடைக்கும் இந்த விஷயத்தில். இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக் தான் சொல்லாமல் ஒழிய அவருக்கு வந்து தோல்வி கிடையாது. அரசியல்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து வெற்றியை நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு எதுவுமே. என்டிஆர் பார்க்காத வெற்றியா 1983 வந்து பதவிக்கு வந்தார். ஒரே கட்சியை வந்து மார்ச் ஏப்ரல் ஆரம்பிச்சாரு. 1 மந்த் 2 மந்த்ஸ்க்குள்ளே பதவிக்கு வந்துட்டார் என்டிஆர். பட் கட்சியில் வந்து அவர் உடனே இந்திரா காந்தி வந்து பெரும்பாலும் டிஸ்மிஸ் பண்ணாங்க அவர் 1984. திரும்பி பதவிக்கு வந்தார். அப்புறம் பார்த்தா 1989 பதவி விட்டு போக வேண்டியதாக போயிச்சார், தோற்று போயிட்டார் அவர். ஸோ அதனால வந்து ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது எந்த ஒரு இதுவுமே. என்டிஆர் அவ்வளோ பாப்புலர் என்டிஆர் அவரே முடியல. இபிஎஸ் தான் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது டெஃபினட்டாக. அவர் ஜெயலலிதா கிடையாது. அவர் ஜெயலலிதாலாம் வந்து இது கட்சியை வந்து அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ஜெயலலிதா. அந்த மாதிரி இவருக்கு இருக்காங்கிறது டெஃபினட்டாக டவுட்டு நமக்கு இபிஎஸ்க்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அண்ணாமலை வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு, தட்டி வச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அதனால் அண்ணாமலை வந்து இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு தருவாங்கன்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஹையர் லெவல் ஸ்டேட் லெவல் ஆர் ஒரு சென்ட்ரல் லெவலில் வந்து ஒரு செக்ரட்டரி போஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து ஒரு மாநிலத்துக்கு இன்சார்ஜ் அது மாதிரி போடுவாங்க. இல்லை தமிழ்நாட்டுக்கே வந்து இன்சார்ஜாக போடலாம் திரும்பி அவரை. ஏன்னா தமிழ்நாட்டு தான் வந்திருக்காரு அவர் இப்போதைக்கு. அதனால் அவர் வந்து இருப்பார். ப்ளஸ் எலெக்ஷனில் வந்து போட்டி போடுவாரான்றது டவுட்டாக இருக்குது இபிஎஸ்க்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து நின்னார்னா வந்து டெஃபினட்டாக இவங்க வந்து வேறு உள்ளடி வேலைலாம் பண்ணுவாங்க ஏடிஎம்கே. அந்த ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்பாருன்னு தான் நமக்கு தோணுது அண்ணாமலை பொறுத்தவரை. அதனால் இது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இப்போதைக்கு. பதவிகள் வந்தால் தான் தெரியும் நமக்கு. பட் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பதவி இருக்கும் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஏடிஎம்கே மினிஸ்டர் அனுராஜா சொல்லியிருந்தார் வந்து எந்த காலத்தையும் வந்து பிஜேபி தமிழகத்தில் வந்து காலொன்ற முடியாதுன்னு தைரியமாக பேசினார். அதுக்கு தமிழ் தேசியம் முட்டு கொடுத்தாங்க. அண்ணாமலை கேட்டேன்னா அந்த தொண்டன் தான் வந்து எங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கவனமாக அப்படியே போயிட்டார் அவர். பட் இதில் வந்து நமக்கு திடீர்னு ஆச்சரியமாக வந்து எப்பவுமே வந்து உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அண்ணாமலை திடீர்னு வந்து ஏன் மௌனம் சாதிச்சார் அப்படின்றத பார்க்கும்போது அங்கே தான் அவரோட சூக்ஷ்மம் நமக்கு தெரியுதுன்னு தோணுது. ஏன்னா இப்போ திரும்பி நம்ம இன்னொன்று பேசி அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஆகி இன்னும் இப்படியே போயிட்டே இருக்கு. சரி ஓகே, இதை வந்து என்ன பண்ணி ஒருட்டி கம்னு இருப்போம், அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசுவோம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட கொள்கையாகவும் இருக்கலாம்னு தோணுது. அட்லீஸ்ட் தமிழிசை அளவுக்கு மாதிரி கேவலமாக போய் முட்டு கொடுக்காம அட்லீஸ்ட் கம்னு இருப்போம் இப்போதைக்கு. அப்புறமா இன்னும் மேலே பேச வச்சு இன்னும் பேசுகிறாரா பார்ப்போம். ஏன்னா இப்போ ஏடிஎம்கேக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா இது மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டாரு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து அபிப்பிராயம் இருக்குது. அதனால இதுக்கு வந்து எப்படி பதிலடி கொடுப்பாங்கன்னு நமக்கு என்ன தோணுதுன்னா அண்ணாமலை சைட்லேருந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் வரும் எப்படி இருந்தாலும் அப்போ வந்து இவங்களாம் வந்து கவனிச்சிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். எதிராக செயல்பட்டாங்கன்னா முடிஞ்சது இவங்க கதை ஏடிஎம்கே. ஸோ டெஃபினட்டாக வந்து நிறையா இருக்குது. இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 6 மாதம் இருக்குது, இன்னும் 6-7 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணணும், தொகுதிகள்லாம் வந்து பிரிச்சுக்கணும். டெஃபினட்டாக வந்து அப்போ வரும்போது இந்த பீகார் பாணியிலையும் பண்ணலாம். பீகாரில் வந்து என்ன நடந்ததுன்னா இதே நிதிஷ்குமாருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கவும் போல இருந்தது அப்போ பிஜேபி கூட்டணியில் 5 வருஷத்துக்கு முந்தி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா சாமர்த்தியமாக அமித்ஷா என்ன பண்ணாருன்னா வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் பையனை வந்து கட்சி கூட்டணி விட்டு கழட்டி விட்டு அவன் வந்து நான் ஹனுமான் மாதிரி செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிதிஷ்குமார் என்ன சொல்றது இதற்கு மாத்திரம் நின்னார் அவர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிதிஷ்குமாருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு, அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு அவருக்கு. மெஜாரிட்டி சீட் வந்து பிஜேபி தான் கிடைச்சது, கம்மி சீட்டு தான் வந்து இவருக்கு கிடைச்சது நிதிஷ்குமாருக்கு. ஸோ அவருக்கு வந்து கட்சி இருந்தாலும் வந்து பிஜேபி விட்டு கொடுத்தாங்க, நிதிஷ்குமார் வந்து பெரிய தலைவர்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி செயல்பாடு ஏடிஎம்கேட்டையும் வந்து பிஜேபி காமிக்கலாம். ரெபல்ஸை வந்து நிற்க வச்சு இவங்களை அவங்க தோக்கடிச்சு அதையும் பண்ணலாம். நிறையா வேலைகள்லாம் இருக்குது, இன்னும் நமக்கு வந்து சூக்ஷ்மங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பேசி இன்னும் விரிசலை வந்து உருவாக்க வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து அண்ணாமலையோட ஏமா இருக்குன்னு தோணுது நமக்கு. இதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயஹிந்த்.